சேலம் அருகே 4வது முறையாக நீட் தேர்வு எழுதிய மாணவன் தோல்வி பயத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள நரசூதிப்பட்டி பகுதியை சேர்ந்த ரஞ்சன் மகன் 23 வயது கௌதம் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். 3 முறை தேர்வு எழுதி குறைந்த மதிப்பெண் பெற்றதால் ஏற்கனவே 2 முறை தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்நிலையில் 4வது முறையாக தற்போது நீட் தேர்வு எழுதிய கௌதம் தோல்வி பயத்தால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமனின் தாயார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வருஷமாக நீட்டுக்கு தான் படிச்சுட்டு இருந்தான். மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எழுதுனான். மார்க் இருக்க ரொம்ப கம்மியாகுது, இந்த வருஷம் எப்படியாவது நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நாங்களும் எக்ஸாம் எழுத வேண்டாம் விட்டுருடா, போன வருஷத்தோடய முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் வேண்டாம் விட்டுரு அப்படின்னா, இல்லை நாங்கள் படிக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் நான் பாஸ் ஆயிடுவேன், நல்லா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி டெய்லி காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு படிப்பான். எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஒரு மாதம் 2 மாதமாகவே அவனுக்கு ஒரு மாதிரியாகவே நம்ம பாஸ் ஆயிடுவோம், பசங்கள்லாம் இது பண்ணுவானுங்க, ஃபெயில் ஆகிட்டோம்னா ரொம்ப மார்க்கு கம்மி ஆகிட்டோம்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு அதுலேயே ஒரு இதாகவே இருந்துட்டு படித்தான். படிக்கிறது எல்லாமே படித்தான். எக்ஸாமுக்கு நாங்கள் போக வேண்டாம்னு தான் சொன்னோம். இந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு 5ஆம் தேதி போக வேண்டாம், படிக்க வேண்டாம், எக்ஸாமு நீடே வேண்டாம்டா, வேறு ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கரஸில் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிறான். சரி, அதையாவது அப்படியே ரெகுலராக கொண்டு வா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இல்லை, நாங்கள் இந்த தடவை பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தான். ஆனால் இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவனே சொல்லியிருக்கான், எனக்கு 280 மார்க்கு தான் வரும், அவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மறுபடியும் இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டோம்னா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுலேயும் அவன் இப்படி பண்ணிட்டான். மன உளைச்சல்லே இருந்து அப்படியே பண்ணிட்டான். காலையிலேருந்து எல்லாத்திட்டையும் நல்லா தான் பேசினா. 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கெலாம் கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. தனியாக விட வேண்டாம் அப்படின்னு ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ பார்த்தா நேற்று காலையில் தலைவலிக்குதுன்னு சொல்லி தான் படுத்துருந்தான். வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு, இல்லை எனக்கு தலைவலிக்குதுன்னு படுத்துட்டான். கடைசியாக பார்த்தா தலைவலி படுத்துன்னு அண்ணன்னு சொல்லியிருக்காங்க, தலைவலி இருக்குதுடா, இன்றைக்கி கூட்டிகிட்டு போக வேண்டாம் இருக்கட்டும்னு. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நல்லா தான் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருந்திருக்கிறான். சாயந்தரம் அந்த 4:30 மணிக்கு நான் 5 மணிக்குள்ளார என்ன பண்ணான்னு தெரில, எப்படி பண்ணான்னு தெரில, உள்ள ரூமுக்குள்ளே போய் போட்டுவிட்டேன். போன தடவை எக்ஸாமுக்கு பிப்ரவரி போன நீட்டப்பவும் அப்படி தான் பண்ணான். தூக்க மாத்திரையை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம், ஜிஹெச்சில் போய் பார்த்தோம். நாங்கள் அங்கேயும் சொன்னாங்க, பார்த்துக்கோங்க, இனிமேலாம் சரியாயிருவான்னு கரண்ட் ஷாக்லாம் கூட வச்சு கொடுத்தாங்க. இனி ரெடி ஆயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க, டாக்டர் பேசினாங்க, இனி இந்த நல்லா படிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியல.